Hi friends, welcome to my channel. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து will AI will replace the software jobs or not? ஸோ என்ன அப்படின்னா காமன் டாக் என்ன அப்படின்னா இப்போ நிறைய ஏடபிள்யூஎஸ் ஏஐ டூல்ஸ் வந்து நிறையா வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து எந்த டாஸ்க்குமே வந்து சிம்பிளிஃபைஸாக பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சாட் ஜிபிடி எடுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து வெப்சைட் வந்து நீங்கள் அதுக்கிட்ட ஒரு நார்மல் கமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு டிஃபால்ட் வெப்சைட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து நிறையா அட்வான்ஸ் டூல்ஸ் வந்து அதில் ஆட் ஆகிருக்குது. இந்த மாதிரி வந்து ஓவரால் வேர்ல்டில் வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் ஏஐ டூல்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நிறைய டெவலப்பர்ஸ் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா வில் ஏஐ வந்து சாஃப்ட்வேர் ஜாப்பை வந்து ரிப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட டவுட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஏஐ வந்து சாஃப்ட்வேர் ஜாபை வந்து 100% அதை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. பட் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் எந்த டெவலப்பராக இருந்தாலும் சரி. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டூலை பற்றி நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வந்து அந்த ஏஐ டூல் வந்து ரிப்ளேஸ் பண்ணக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் தெரியும், இல்லை வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டீஸும் தெரியும். அதே நேரத்தில் ஏஐ டூலோடைய ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு என்ன மாதிரி ஆட் ஆகுது இல்லைன்னா என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஏஐ வந்து உங்களை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ இல்லைனா வந்து ஐடி ரிலேட்டடான ஜாபை வந்து ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது. ரீசன் வந்து என்ன, அது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 days எடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை ஒரு 2 daysல வந்து உங்களால் ஈஸியாக முடிக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுமே தவிர கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு கம்ப்ளீட் டூல்ஸோ இல்லைனா வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷனை வந்து ஏஐ டூல் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்காது. ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டில் வந்து சேம் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணலாம். ஆர் சேம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து சேம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எல்லா கம்பெனிஸ்லையும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபங்க்ஷனாலிட்டியோ இல்லைனா வந்து இன்டர்னல் ஒர்க் ஃப்ளோ இல்லைனா வந்து மைனர் சேஞ்சஸ் வந்து நிறைய வந்து இண்டிவிஜுவல் அப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ மேபி ஏஐ டூல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும். பட் வந்து என்னென்னா ஃபுல் ஃப்ளெஜ் ஈச் கம்பெனிஸ் ரிலேட்டடாக உள்ள ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு ஏஐ டூல் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொடுக்கவே முடியாது, கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து டெவலப்பர்ஸ் தேவை. மேபி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஆன் டாப் ஆஃப் தேட் நீங்கள் வந்து அதை நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்குன்னா கஸ்டமருக்கு ரிலேட்டடான சேஞ்சஸ் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் எப்படி டெவலப்பர்ஸ் ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் டெம்ப்ளேட்டை வந்து ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் ரெடியாக இருக்கும், அதுக்கு மேலே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டெவலப்பர்ஸோட ஆக்டிவிட்டி கம்மியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக வந்து இப்போ 10 டெவலப்பர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 10 டெவலப்பர்ஸ் தேவைப்படும். பட் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதேமாதிரி ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும், ஒரு காமன் வே ஆஃப் ஸ்டாண்டர்ட் கோடிங் எல்லாமே இருக்கும். நிறைய லேர்ன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டூல்ஸ் தரும்போது அது வந்து அதோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். மீன்ஸ் என்னென்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு நீங்களும் உங்களை இங்கே அப்கிரேட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ எப்போது உங்களுக்கு வந்து ஏஐ டூல்ஸை வந்து உங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து அந்த டூல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கவே செய்யாது. ஸோ இதை தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா என்ன டூல் வந்தாலும் சரி, அலாங் வித் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நீங்கள் என்ன டெவலப்பராக இருக்கலாம், அலாங் வித் த டெவலப்மெண்ட் ஏதாவது டூல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த டூலை பற்றி உள்ள நாலேஜை வந்து கேதர் பண்ணிங்க. ஸோ டூல் வந்து ஜஸ்ட் யூசேஜ் தான். நீங்கள் வந்து அதில் வந்து எதுவும் கோடெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏஐ டூலை பொறுத்தவரை மோஸ்ட்லி வந்து அதில் வந்து நீங்கள் கோடு எழுதி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் டைப் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு கோடு கொடுக்கும். ஸோ அந்த டூலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸோ இல்லைனா வந்து உங்களோட ஐடி ரிலேட்டடாக எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் சேம் கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸை வந்து நீங்கள் இருங்க. பட் அலாங் வித் தட் ஏஐ டூல்ஸ்லையும் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துக்குங்க. அப்புறம் தான் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த ஏஐ டூல்ஸை வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் பண்ணி காமிக்கும் கம்பேர் வித் அதர் டெவலப்பர். இப்போ வந்து சாட் ஜிபிடி நிறைய ஓவராலாக இருந்தால் கூட நான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சில பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போவே நீங்கள் வந்து அந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 100 டெவலப்பர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி அலாங் வித் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி ஏதாவது ஏஐ டூல்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் ஹெல்ப் ஆகுது அப்படின்னா சைட் பை சைட் அதோட நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எஃபிஷியன்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வச்சு யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸோ இல்லைனா வந்து ஐடி ரிலேட்டடாக ஜாப் வந்து கண்டிப்பாக போகாது.
பிகாஸ் ஆஃப் ஏ. பட் இது வந்து இம்ப்ரூவ் பண்ண கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஏஐ டூல்ஸே வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் மேபி இன் 5 years தேர் மேபி அ ஹியூஜ் சேஞ்சஸ், டிஃப்ரென்ஸ் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியிருக்கும். ஸோ அதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ். வில் see you in another video. Bye.